ரொம்பவே சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இட்லி பொடி ரெசிபி. நம்ம மினி இட்லிக்கு இந்த இட்லி பொடி ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தேவையானது இந்த மினிமம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான். ஓகே, இதை வச்சு எப்படி இந்த இட்லி பொடி செய்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரொம்பவே மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இந்த இட்லி பொடி ரெசிபி செய்யணும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். கடாய் ஹீட் ஆனோடனே இதுக்கப்புறம் 1 by 1 எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதை நம்ம கிரைண்ட் பண்ணுறது தான். கடாய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயும் கறி லீவ்ஸும் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக தான் ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்தது நம்ம 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியாக 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து உரித்து வச்சுருக்க இந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இந்த பூண்டு கூடவே நம்ம வந்து இன்றைக்கி புளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், தேங்காயெலாம் ஆட் பண்ணால் வந்து சீக்கிரமாக கெட்டு போய்டும் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காயை நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணுறதுனால சீக்கிரம் கெட்டு போய்டும், இதை வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தேங்காய் கூடவே கொஞ்சமாக நம்ம இப்போ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி இதை நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போதே உங்களுக்கு இதில் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், சூப்பர் ஸ்மெல் கிடைக்கும். ஸோ நார்மல் இட்லி பொடி சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் டைம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வறுத்து எடுத்துடணும். அப்போ தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துலலாம் இதெல்லாம் இந்த பார்க்கும்போது தெரியும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் நமக்கு தெரியுது, நல்லாவே இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அவ்வளோதான், கோகோனட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சீசேம் சீட்ஸு, இந்த வெள்ளை எள் இல்லைன்னா நீங்கள் கருப்பெள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இந்த பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஆப்ஷனல் தான். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, பட் எள் வந்து ஆப்ஷனல் தான். வேணான்றவங்க இது ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ எள்ளு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை, பூண்டு, தேங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் தனித்தனியாக. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம ஒரு சின்ன இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடி வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம அடுத்து வந்து மிக்சி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுக்காக சேர்த்து ஒன்றாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பருப்பு தனியாக கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி இதை தனியாக கிரைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் இது அப்படி தேவையில்லை, ஒட்டுக்காவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட மெயின் இன்க்ரீடியன்ட் கல்லுப்பு. நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வரமிளகா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே கல்லுப்பையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா சாஃப்டாக நைஸாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட ரொம்பவே ஸ்பைசியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இட்லி பொடி அண்ட் தென் இந்த மினி இட்லியை எப்படி நம்ம பொடி இட்லியாக செய்கிறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இட்லி பொடியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இட்லி பொடியும் இப்போ போட வேண்டாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இட்லி பொடியை கொஞ்சமாக இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மினி இட்லியை இதில் போடலாம். இதை போட்டு நல்லா நம்ம பிரட்டிக்கலாம். ஸோ இதை பிரட்டும் போது இது மேலே நம்ம கொஞ்சமாக இட்லி பொடியை தூவிக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான நம்மளுடைய சூப்பரான பொடி இட்லி ரெடி.